புறத்திணைகள் வந்து மொத்தம் 12. இதில் ஒவ்வொன்றோட மையப்பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெற்றி அப்படிங்கிறது வந்து ஆணிரைகளை கவர்தல். கரந்தை அப்படின்னா கரந்தை பூவை சூடி ஆணிரைகளை மீட்பர். அதாவது ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்திணையாக வரும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆணிரைகளை கவர்ந்துடுறாங்க, இது வந்து கவர்ந்ததை போய் என்ன பண்ணுறாங்க, மீட்டுட்டு வராங்க. அப்போ வெற்றி கரந்தை. அப்புறம் வஞ்சி பார்த்திங்கன்னா மண்ணாசியால் வஞ்சிப்பு சூடி போருக்கு செல்றதான் வஞ்சி. அதே காஞ்சி அப்படிங்கிறது வந்து நாட்டை கைப்பற்ற வந்த மாட்டரசனை காஞ்சிப்பு சூடி எதிர்க்கிறது. அடுத்து நொச்சி அப்படிங்கிறது கோட்டையை காக்க நொச்சிப்பு சூடி உள்ளிருந்து போரிடுறது தான் நொச்சி. ஆனால் உளிங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாட்டரசன் கோட்டையை உளிங்கை பூவை சூடி வளைத்தல். தும்பை அப்படின்னா தும்பை பூவை சூடி பகைவேந்தர் இருவரும் வெற்றியின் பொருட்டு ஒருவரோடு ஒருவர் போரிடல், அதான் தும்பை. ஆனால் அந்த போரில் வெற்றி பெற்ற உடனே என்ன சொல்கிறாங்கன்னா வாகை அப்படிங்கிறது போரிலை வென்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்தல். அடுத்து பார்த்திங்கன்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனின் புகழை பாடுவது பாடான் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாதவதை பாடுவது பொதுவியல் திணை. ஒருதலை காமங்கிறது கைக்கிளை, பொருந்தா காமங்கிறது பெருந்திணை.